சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய நாம் சிந்திப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. சார், கோயின்சிடன்ஸ் மாதிரி நீங்களும் திருச்செந்தூர் 26ஆம் தேதி போனீங்க. இன்றைக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் காலையில தரிசனம் மேற்கொண்டிருக்காரு. இந்த கோயின்சிடன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெற்றி பெறுவாரா தேர்தலில்? முருகன் உறுதுணையா இருப்பாரா? என்ன நினைக்கிறீங்க? முருகன் தரிசனத்துக்கு நான் 26ஆம் தேதி காலையில் அழகர் கோயில் போயிருந்தேன். சாயந்தரம் திருச்செந்தூர் போயிருந்தேன். திருச்செந்தூர் இரவு 8:30 மணிக்கு சிறப்பு தரிசனம், அலங்கார தரிசனம் பார்த்துட்டு முருகனை கும்பிட்டுட்டு மறுநாள் கிளம்பி வந்தேன். நான் மறுநாள் அங்கே ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு முடிச்சுட்டு மதியத்துக்கு மேலே கிளம்பி நான் வந்துட்டேன். அதில் 2 விஷயம் நான் அங்கே பார்த்தேன். நான் அது ஒன்று, அழகர் கோயிலையும் சரி திருச்செந்தூர்லையும் சரி தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறை திரு சேகர் பாபு அவர்கள் தலைமையில ரொம்ப சிறப்பான பணிகளை பார்த்தேன் நான். அதாவது அழகர் கோயில்ல கிட்டத்தட்ட ஒரு 20 கல்யாண மண்டபங்கள், சின்ன சின்ன மண்டபங்கள் பக்தர்களுக்காக ஒரு ஃபங்க்ஷன் நடத்துற மாதிரி, அங்க மொட்டை அடிக்கிறது, காது ஊத்துறது, சின்ன சின்ன ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கான ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கான சின்ன சின்ன மண்டபங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லா கட்டியிருக்காங்க. ஒரு காம்ப்ளெக்ஸே கட்டி விட்டுருக்காங்க. இது வரைக்கும் நான் எத்தனையோ ஃபங்க்ஷன் அழகர் கோயிலுக்கு போயிருக்கேன். அந்த மரத்துக்கு கீழே தான் கிடா வெட்டி சோறு போட்டு மொட்டை அடிச்சு அங்கதான் ஃபங்க்ஷன் நடக்கும். ஆனா இந்த முறை பார்க்கும் பொழுது அழகர் கோயில்ல ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஒரு மிகப்பெரிய ஒரு வசதிகளை, வாய்ப்புகளை பக்தர்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறது. உண்மையிலேயே இது எனக்கு பிரமித்து போனேன், பாராட்டத்தக்கது. அதே மாதிரி திருச்செந்தூர் போயிருந்தேன். திருச்செந்தூர்லயும் அந்த ஏரியா ஒட்டுமொத்தமா பக்தர்களுக்கு என்ற ஒரு வசதி, அவர்களுக்கு தங்குவதற்கு என்ற பல்வேறு குடில்கள், விடுதிகள் கட்டப்பட்டிருக்கிறது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபெசிலிட்டியோட அருமையா கட்டியிருக்காங்க. அருமையா இந்து சமய அறநிலையத்துறை அதை கட்டி அதை பக்தர்களுக்கு குறைந்த செலவுல அங்க உள்ள கோயில் வளாகத்துக்குள்ளேயே அது அமைந்திருக்கிறது. அது அங்கேயே ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்கேயே மற்ற அனைத்து சகல வசதிகளும், பக்தர்களுக்கு நிழல் குடைகள், தங்குவதற்கு, அந்த வரிசையில் செல்வதற்கு மேம்பாலங்கள், இப்படி பல்வேறு வசதிகளை திரு சேகர் அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுடைய சாதனைகள் கிரவுண்ட்ல தெரிகிறது என்பதை நான் 2 கோயிலுக்கு போயே நான் கண்டு கொண்டிருக்கிறேன். உண்மையிலேயே பல்வேறு கோயில்களுக்கு செல்லும் பொழுது அந்த கோயில்கள் எல்லாமே ஒரு புது பொலிவம் பெற்று, பல்வேறு வடிவம் பெற்று, இன்றைக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு ஒரு கோயில்கள் எல்லாம் ஒரு மறுவாழ்வு பெற்றிருக்கிறது. பக்தர்களுக்கென்ற ஒரு அருமையான ஒரு வசதிகளை, வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு என்றுதான் நான் எனக்கு தெரிந்தது. உண்மையிலேயே ஒரு சிறப்பு தரிசனம். திருச்செந்தூர் முருகன் சூரனை சூர எண்ணங்களோடு சூரனை சம்ஹாரம் செய்யக்கூடிய வல்லமை பெற்ற கடவுள் அந்த கடவுள். எனவே யாருக்கெல்லாம் அந்த அசுர எண்ணங்கள், அகங்காரம், ஆணவம் இதெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் வதம் செய்யப்படுவார்கள் என்பதுல எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இல்ல, இதுக்கு எதுக்காக சொல்றீங்க? சூரசம்ஹாரத தரிசனம் நான் பார்த்தேன். நானு அங்க சூரன்னா யாரு? ஒரு யாருக்கும் ஒரு ஆணவத்தோட, அகங்காரத்தோட பொதுமக்களுக்கு இடைஞ்சல் செய்து கொண்டு, தானே ஒரு தீய சக்தியாக இருந்து கொண்டு மற்றவர்களை தீய சக்தி என்று சொல்லிக்கொண்டு திரியக்கூடிய எந்த சக்தியாக இருந்தாலும் சரி, அந்த தீய சக்தியை வதம் செய்யக்கூடிய இறைவனாக திருச்செந்தூர் முருகன் இருக்கிறார். எனவே தீய எண்ணங்களோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ, தீய செயல்களை யாரெல்லாம் செய்கிறார்களோ, ஆணவம், அதிகாரம், அகம்பாவம், அக்கிரமம் யாரிடம் இருக்கிறதோ அதையெல்லாம் வதம் செய்து அவர்களை பக்குவப்படுத்தப்பட்ட மனிதர்களாக மாற்றுவதில் வல்லமை பெற்றவர் தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி முருகன். எனவே கண்டிப்பா அங்கு செல்பவர்களுக்கு அந்த
மனதிலே எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்தாலும், தீய எண்ணங்கள் இருந்தாலும் அந்த தீய எண்ணங்கள் எல்லாம் போக்கி நல்லவர்களாக மாற்றி அனுப்புவார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. தமிழ்நாடு சைல்ட் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த குழந்தைகள் உரிமைகள் கண்காணிப்பகம் வந்து ஏன் திடீர்னு இது எழுதணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. எலெக்ஷன் முடிந்தது. ஆனால் இப்போது நிறைய பெற்றோர்கள் வந்து வெளியில வந்து சொல்றாங்க, கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க. என்னுடைய குழந்தை வந்து ரொம்ப அடம் பிடித்து விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றதா இருக்கட்டும், இல்ல ரீல்ஸ் மோகத்துல அல்லது ரீல்ஸ்ல வந்து மிக ஆபத்தான வகையில வந்து தவைக்கு ஓட்டு போடலாம், உனக்கு விஷம் வச்சிருவேன், நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்ற ரீல்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. இது ஒரு ஆபத்தான கலாச்சாரத்தை உருவாக்குது அப்படின்னு சிலரும் சொல்றாங்க. இன்னைக்கு அது சைல்ட் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் அவங்களும் வந்து கடிதம் எழுதியிருக்கிறத பார்க்க முடியுது. உடனடியாக தேர்தல் ஆணையமும் ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. சைல்ட் ரைட்ஸ் கமிஷனும் வந்து தமிழ்நாடு சைல்ட் ரைட்ஸ் கமிஷனும் இதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லப்படுது. நீங்க எப்படி இதை பார்க்கறீங்க? அதாவது நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டே வரோம். ஒரு திரைப்படத்தினுடைய கதாநாயகன் ஒரு கல்ட் ஃபிகராக வழிவிட கூடிய ஒரு ஃபிகராக பார்க்கப்படும் பொழுது, அந்த திரைப்பட கதாநாயகன் எவ்வாறு இருக்கிறாரோ அப்படியே தாங்களும் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு திரைப்படத்தை பார்த்து அடிமையாக இருக்கக்கூடிய இந்த இளம் தலைமுறையினருக்கு ஏற்படுகிறது. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு வந்து லட்சியம் இல்லாத யாரும் எளிதாக அடிமைப்படுத்தி விடலாம். ஒருத்தருக்கு லட்சியத்தை விதைக்க பெற்றோர்கள் தவறினால், ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு லட்சியத்தை விதைக்க பெற்றோர்கள் தவறினால், பள்ளி தவறினால், சமூகம் தவறினால், அந்த பிள்ளைக்கு வந்து இந்த மாதிரியான அடிமைத்தனம் வந்து மனதில் குடிகொண்டு விடும். யாரெல்லாம் அடிமைப்படுத்த முடியும் அப்படின்னா, சினிமா ஈஸியா அடிமைப்படுத்தும், சோசியல் மீடியா ஈஸியா அடிமைப்படுத்தும், ரீல்ஸ் ஷார்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஈஸியா அடிமைப்படுத்தும், ஜாதி ஈஸியா அடிமைப்படுத்தும், மதம் ஈஸியா அடிமைப்படுத்தும், இப்படி வந்து போதை மருந்துகள் ஈஸியா அடிமைப்படுத்தும், குடி ஈஸியா அடிமைப்படுத்தும். அப்ப இப்படி அடிமைப்படுத்தக்கூடிய வகையில வல்னரபிளா இருக்கக்கூடிய சில்ட்ரன், அப்ப இந்த சில்ட்ரன் வந்து இவர்களுக்கு எக்ஸ்போசர், அதாவது ஒரு அரசியல், நல்ல தெளிவற்ற அரசியலை கற்பிக்க குடும்பம் தவறும் பொழுது, சமூகம் தவறும் பொழுது, பள்ளி தவறும் பொழுது, கல்லூரி தவறும் பொழுது, இந்த அரசு தவறும் பொழுது, அங்கு வந்து சினிமா போய் குடிகொண்டு விடுகிறது. இப்ப அந்த சினிமா குடிகொண்டு விடும் பொழுது, சினிமா நடிகர்கள் குடிகொண்டு விடும் பொழுது, அந்த நடிகர்கள் தான் இவர்களுக்கு ஆதர்ச புருஷர்களாக தெரிகிறார்கள். அவர்கள் செய்வது அத்தனையுமே சரி, அவர்கள் தான் நல்லவர்கள் என்று இவர்கள் நம்புகிறார்கள். இப்படி நம்பக்கூடிய அப்பாவிகளாக இந்த குழந்தைகள் மாறிவிடுகிறது. இந்த குழந்தைகளுக்கு டான்ஸ் பிடிக்குது, இந்த குழந்தைகளுக்கு பாட்டு பிடிக்குது, இந்த குழந்தைக்கு குத்துப்பாட்டு பிடிக்கிறது. எனவே வந்து அதை செய்யக்கூடிய நடிகர்கள் பிடிக்கிறார்கள். அதற்கு பின்பாக அந்த பாட்டை இயற்றிய பாடலாசிரியர் தெரிவதில்லை, அந்த பாட்டுக்கு இசையமைத்த இசையமைப்பாளர் தெரிவதில்லை, அந்த பாட்டை வந்து வடிவமைத்த டான்ஸ் மாஸ்டர்ஸ் தெரிவதில்லை. ஆனா அந்த பாட்டில் ஆடக்கூடிய நடிகர் 10 டேக்கு 20 டேக்கு 30 டேக்கு 100 டேக்கு ரீடேக் வாங்கி டான்ஸ் ஆடக்கூடிய நடிகர் மட்டுமே தனக்கு ஆதர்ச புருஷனாக தெரிகிறார். இப்ப இவர்களது தாக்கம் வந்து எதிர்மறையான விளைவுகளை வந்து இந்த சமுதாயத்துல வந்து உருவாக்குது. அப்ப எப்படிப்பட்ட எதிர்மறையான விளைவுகளை இந்த சமுதாயத்துல உருவாக்குது அப்படின்னா வந்து, இதற்கு அடிமையாகக்கூடிய குழந்தைகள், இதற்கு அடிமையாகக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள், இவர்கள் எல்லாம் வந்து ஃப்ரஜைல் மைண்ட் உள்ளவர்கள். என்றைக்குமே வந்து இவர்களுக்கு வந்து படிப்பில் ஆர்வம் இருக்கும், இவர்கள் வந்து படிப்பில் கவனம் செலுத்துவார்கள். ஆனால் வந்து ஒட்டுமொத்தமா இவர்களுக்கு வந்து சமூக விழிப்புணர்ச்சியே இருக்காது. சமூகத்துல இவர்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு வந்து ஏழை எளியவர்களை பார்த்தால் பிடிக்காது. இவர்களுக்கு வந்து எளியவர்களை பார்த்தால் இவர்கள் எள்ளி நகையாடுவார்கள். இவர்கள் வந்து இடஒதுக்கீட்டில் வரக்கூடியவர்களை பார்த்தால் இவர்கள் வந்து கேவலமாக பேசி சிரிப்பார்கள். ஏனென்றால் இவர்களே இடஒதுக்கீட்டில் தான் வந்திருப்பார்கள். ஆனால் இவர்களுக்கு அதனுடைய பலன் தெரியாது. இவர்கள் எல்லாம் வந்து ஏதோ பெரிய ஹையர் சொசைட்டில வந்தது மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைத்து, இவர்கள் எல்லாம் பெரியவர்கள் என்பதும், மற்றவர்கள் எல்லாம் வந்து அரசு பள்ளியில் படிப்பவர்கள் எல்லாம் தரம் தாழ்ந்தவர்கள் என்பதை போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி, இவர்கள் எல்லாம் வந்து ஒரு மேதாவி மேட்டுக்குடித்தனத்தில் வாழக்கூடிய ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் சொசைட்டியை சேர்ந்த இவர்கள் தான் ஈஸியாக எளிதாக இந்த சினிமா நடிகர்களது கவர்ச்சிக்கு அடிமையாகி விடுகிறார்கள், போதைக்கு அடிமையாகி விடுகிறார்கள். இவர்களுக்கு பெற்றோர்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் பெற்றோர்கள் இவர்களை செல்லமாக வளர்த்திருப்பார்கள். இவர்கள் கேட்பதெல்லாம் வாங்கி கொடுத்திருப்பார்கள். இவர்கள்
அடம் பிடித்தால் உடனே அதை செய்திருப்பார்கள். இவர்களுக்கு பசி என்றால் என்ன என்று தெரியாது, இவர்களுக்கு வறுமை என்றால் என்ன என்று தெரியாது, இவர்களுக்கு உழைப்பு என்றால் என்ன என்று தெரியாது, இவர்களுக்கு கஷ்டம் என்றால் என்ன என்று தெரியாது, இவர்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும் என்றால் என்ன என்று தெரியாது. ஆனால் எல்லாம் கிடைத்த இவர்கள் இது எதுவுமே கிடைக்காத ஏழை எளிய பாமர மக்களுக்கு அரசு உதவி செய்வது இவர்களுக்கு பிடிக்காது. சோ இவர்கள் மேட்டுக்குடியை சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு அரசு, மக்களுக்காக இருக்கக்கூடிய அரசு, பெண்களுக்காக இடஒதுக்கீட்டை கொடுத்த அரசு, ஏழை எளிய மக்களுக்கு குடிசை மாற்று வாரிய திட்டத்தை கொண்டு வந்து அடுக்குமாடி வீட்டு கட்டிடத்தை கொடுத்த கலைஞர் அரசு தீய சக்தியாகத்தான் இவர்களுக்கு தெரியும். நிலச்சுவாந்தார்களிலிருந்து நிலத்தை பிடுங்கி உழுதவனுக்கே நிலம் சொந்தம் என்ற சட்டத்தை கொண்டு வந்து அதை அமுல்படுத்திய கலைஞர் திமுக அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு இவர்களுக்கு தீய சக்தியாகத்தான் தெரியும். பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொடுத்த இந்த அரசு தீய சக்தியாகத்தான் இவர்களுக்கு தெரியும். எனவே இவர்கள் எப்படிப்பட்ட இந்த அடிமைத்தனத்திலிருந்து இவர்கள் வீழ முடியாததன் காரணமாகத்தான் இன்றைக்கு சிறு குழந்தை, அதாவது எந்த விதமான அறிவும் எந்த விதமான சுயமாக சிந்திக்க திறனற்ற சிறு குழந்தைகளை கேன்வாஸ் பண்ணி தனது ஆட்டத்தால், தனது நடிப்பால் ஏமாற்ற பெரியவர்களை, படித்தவர்களை, சிந்திக்க தெரிந்தவர்களை ஏமாற்ற முடியாது என்று தெரிந்து கொண்ட இந்த ஆதாய சூதாடி நடிகர் விஜய் யாரை ஏமாற்றி இருக்கிறார் என்று சொன்னால், சிறு குழந்தைகளை, சின்ன குட்டீஸ் அண்டு குட்டி நண்பா நண்பீஸ் என்று சொல்லி அவர்களை இந்த ஆதாய சூதாடி நடிகர் விஜய் தனது வாக்குக்காக எதை பயன்படுத்தக்கூடாது என்று எலெக்ஷன் கமிஷன் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்ல அது சட்டப்படி குற்றம் என்று அறிவித்திருக்கிறதோ அதையே பயன்படுத்தி அந்த குழந்தைகளை கேன்வாஸ் பண்ணி இன்றைக்கு வாக்கை சேகரித்திருக்கிறார். அந்த குழந்தைகள் இன்றைக்கு விஜய் முதலமைச்சர் ஆகிவிட்டார் என்ற கனவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உட்டோப்பியன் கனவு, இது உட்டோப்பியன் கனவாக மாறி இது ஒரு நாள் இந்த பலூன் வெடிக்கும் பொழுது இந்த குழந்தைகள் தங்களை தோல்வியை தாங்க முடியாதவர்கள். ஏனென்று சொன்னால் இந்த தோல்வியை குழந்தைகளுக்கு பரிசாக கொடுத்திருப்பவர்கள் இந்த பெற்றோர்கள் அல்ல. ஒரு விளையாட்டில் இந்த குழந்தைகளை ஈடுபடுத்த மாட்டார்கள். எப்பொழுது பார்த்தாலும் படி என்று சொல்லியிருப்பார்கள். விளையாட்டுக்கு சென்றால் தானே தோல்வியும் வெற்றியும் அது சரி என்று பார்க்கக்கூடிய மனப்பக்குவம் அந்த குழந்தைக்கு வந்திருக்கும். அப்ப அதை கூட பார்க்க முடியாத அளவிற்கு இந்த குழந்தைகளை வளர்த்த பெற்றோர்கள் தான் இந்த குழந்தைகளது பிறழ்வுக்கு காரணமாக அமைந்திருக்கிறார்கள், இந்த தற்குறித்தனத்திற்கு காரணமாக அமைந்திருக்கிறார்கள். எனவே இதை தாங்க முடியாத, தோல்வியை தாங்க முடியாத நிலைமைக்கு இந்த குழந்தைகள் சென்றால் இதனால் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளுக்கு இதை பயன்படுத்தி வாக்கு சேகரித்து எலெக்ஷன் கமிஷன் சட்டத்துக்கு விரோதமாக நடந்து கொண்ட இந்த ஆதாய சூதாடி நடிகர் விஜய் என்ற ஒரு நடிகர் இதற்கு தண்டிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? அப்ப குழந்தைகள் நல வாரியம் இதை பார்த்து கொண்டு சும்மா இருக்குமா? அப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் குழந்தைகளை ஏமாற்றி, குழந்தைகளை தவறான வழியில் நடத்தி, குழந்தைகளை மனப்பிறழ்வுக்கு ஆளாக்கக்கூடிய, மனச்சிதைவுக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு செயலை ஒரு நடிகர் செய்தால், அதுவும் தேர்தல் சட்டத்திற்கு விரோதமாக செய்தால், ஒட்டுமொத்தமாக நடிகரும் நடிகர் சார்ந்த கட்சியை சேர்ந்தவர்களுமே டோட்டலா டிஸ்குவாலிஃபை பண்ண வேண்டிய சட்டத்தின் உட்பட்டவர்கள் தான் இந்த நடிகர்கள், இந்த தாவேகா கட்சியினர். எனவே இவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த குழந்தைகள் வன்முறை சட்டத்தின் கீழமாக, குழந்தைகளை மனப்பிறழ்வுக்கு ஆளாக்கிய சட்டத்தின் கீழாக இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இதை தேர்தல் கமிஷன் செய்யுமா? அமித்ஷா செய்வாரா? அமித்ஷாவின் அடிமையாக இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷன் இதை செய்யுமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏனென்று சொன்னால் இந்த அமித்ஷாவால் உருவாக்கப்பட்டவர் தான் இந்த விஜய் என்ற இந்த நடிகர், இந்த பிம்பம், இந்த ஆதாய சூதாடி நடிகர். ஏனென்றால் இந்த ஆதாய சூதாடி தேர்தலுக்கு தன் பெயரை ஜோசப் விஜய் என்று மாற்றிக்கொள்ளும். தேர்தலுக்காக கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ரிசல்ட் நமக்கு என்னவாக இருக்க போது நமக்கு ரிசல்ட் வர்றது வரட்டும், சொல்றாங்க. ரிசல்ட் வர்றது வரட்டும், அது எப்படினாலும் வரட்டும். நான் என்ன சொல்றேன், ஒரு ஆதாய சூதாடி நடிகர் விஜய் நீங்க ஒரு கிறிஸ்தவ கான்ஸ்டுவன்சியில போடணும் அப்படின்னா நீ எப்படிப்பட்ட ஆதாய சூதாடியா இருப்ப சொல்லுங்க? கிறிஸ்தவ கான்ஸ்டுவன்சில தான் நீ நிக்கணும்னா நீ எப்படி தலைவனா இருப்ப? எல்லாருக்கும் தலைவனா இருப்ப? கிறிஸ்தவ சர்ச்சில் போய் மண்டி போட்டு நீ பிரார்த்தனை பண்ணதுக்கு பிராயசித்தமா இன்னைக்கு இப்ப திருச்செந்தூர்ல போய் வேலை எடுத்துட்டு போய் விஸ்வரூப தரிசனம் பார்த்திருக்க நீ. அப்ப நீங்க வேற ஒன்றும் இல்லை, அதாவது
தனக்கு என்று வரும் பொழுது நீ வந்து 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. எப்படி 11 மணிக்கு வண்டி ஸ்டார்ட் ஆச்சு? எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? 11 மணிக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகி மதுரையில வந்து இறங்கி கார்ல போய் விசுறு தரிசனம் 4 மணிக்கு எப்படி பார்த்த? அப்ப ஆதரவு இருக்கிறது என்பதற்காக நீங்க ஹிட்லர தலைவனாக இருக்க முடியுமா? ஆதரவு இருக்கிறது என்பதற்காக முசோலினிய வந்து இன்னொருக்கா நீங்க வந்து பிரசிடென்டா இருக்க முடியுமா? பிரைம் மினிஸ்டர் இருக்க முடியுமா? சொல்லுங்க பாப்போம். ஹிட்லரையும் முசோலினியும் பார்த்த ஜெர்மனியும் இத்தாலியும் வீழ்ந்து அழிந்தது. அழிஞ்சா இல்லையா? இன்னைக்கு ரஷ்யாவினுடைய புட்டின், ஜெலன்ஸ்கி, உக்ரைன் ஒரு நடிகனை தேர்ந்தெடுத்ததன் காரணமாக ஜெலன்ஸ்கி மக்கள், உக்ரைன் மக்கள் இன்னைக்கு போரில் வந்து உயிரை தியாகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ட்ரம்பை தேர்ந்தெடுத்தினால் அமெரிக்க மக்கள் இன்றைக்கு தெருவுக்கு வந்து போராட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சொல்லுங்க பாப்போம். மோடியை தேர்ந்தெடுத்த காரணமாக இந்திய மக்கள் இன்றைக்கு இந்தியா ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு 30 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ரூபாயினுடைய மதிப்பு அதால பாதாளத்துக்கு விழுந்திருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவும் டீசலுக்கு அமெரிக்காவிடம் கையேந்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே மக்கள் ஆதரவு இருக்கிறது என்பதற்காக, மக்கள் ஓட்டு போட்டு விட்டார்கள் என்பதற்காக இவர்கள் எல்லாம் தலைவர்களாக ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு நாகரிக சமுதாயத்தினுடைய அடிப்படை அல்ல. இதை வந்து யார் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பை வைத்துக் கொண்டு எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல், எந்த கேள்விக்குமே வந்து பதில் கிடையாது, அரசியல் தெளிவு இல்லை, தனி மனித ஒடுக்கம் கிடையாது. ஓகே, 20 லட்சம் கோடிக்கு திட்டங்களை நான் வந்தா செய்வேன்னு அள்ளி விட்டுட்டு ஒரு பொருளாதார சிந்தனை கிடையாது. இத்தனையும் பண்ணிட்டு ஒரு நடிகனுக்கு, ஆதாய சுதாடி நடிகன் விஜய்க்கு வந்து 20% வாக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்தால் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நினைத்து ஒவ்வொரு தமிழனும் வெட்கப்பட வேண்டிய நிலை ஏற்படும். வேற என்ன இருக்கும்? இப்படிப்பட்ட ஒரு தற்கொலை கூட்டம் இருக்கு, ஒவ்வொரு பூத்திலையும் எத்தனை தற்கொலை கூட்டம் இருக்கு என்பதை நமக்கு எடுத்து காட்டக்கூடிய நிகழ்வாகத்தான் நாளை நான் பார்க்கிறேனே ஒழிய இது வெற்றி பெற்று விடுவார்கள், இவர்கள் ஆட்சி அமைப்பார்கள் என்பதெல்லாம் கனவில் கூட நடக்காது. ஆனால் பெரம்பூர்ல வந்து ஒரு அளவுக்கு வாக்கு சதவீதத்தை நிரூபிச்சிருக்காருன்னு சொல்லப்படுது. பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு புறம் நீங்க வந்து அப்பர் மிடில் கிளாஸ் ஆட்கள் வந்து எக்கனாமிக்கலா வீக் செக்ஷனா இருக்கக்கூடிய ஆட்கள் பத்தி யோசிக்கிறது இல்ல, கடந்த கால திட்டங்களை பத்தி யோசிக்கிறது இல்லை அப்படின்னு. ஆனா இன்றைக்கு தாவைக்கா தலைவர் விஜய்க்கு கிடைத்திருக்கக்கூடிய வாக்குகள் எங்கெல்லாம் எக்கனாமிக்கலா வீக்கரா இருக்காங்களோ அதெல்லாம் வந்து தாவைக்கா வின் பண்ணிருக்கு, அதாவது வாக்குகளை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதெல்லாமும் பேசப்படுதுல டிபேட்ல. ஆமா, ஏங்க அப்பர் மிடில் கிளாஸ் செக்ஷனே இதை இடஒதுக்கீடு அனுபவித்தவன், அரசு பள்ளியினுடைய இதுல படிச்சவன், அரசு உதவித்தொகையை பெற்றவன், இவங்க எல்லாருமே வந்து அரசை துச்சமாக எண்ணும் பொழுது அதிலேயே அந்த இடஒதுக்கீடுடைய பலனை பெற்றவர்கள் சாதாரண மக்களா இருக்கு, அவர்களுக்கு என்ன இந்த விழிப்புணர்ச்சி இருக்கும்? நான் தான் சொன்னேன், இந்த அடிமை என்பவன் யாருக்கு அடிமை? என்றைக்கு ஒருத்தனுக்கு வந்து லட்சியம் இல்லையோ, லட்சியம் விதைக்கப்படாத ஒருத்தன் எல்லாவற்றுக்கும் அடிமையாகித்தான் இருப்பான். அப்ப அப்படி லட்சியம் இல்லாத ஒருத்தனை வந்து உருவாக்கியது இந்த சமூகம், இந்த பெற்றோர்கள், இந்த ஆசிரியர்கள், இந்த பள்ளி, இந்த கல்லூரி. அப்ப அந்த லட்சியத்தை விதைக்க தவறும் பொழுது வெறும் பாடத்தை மட்டுமே கற்பித்தால் போதும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கும் பொழுது அங்க வந்து சினிமா குடிகொண்டு விடுகிறது. அங்க வந்து சினிமாவுடைய கதாநாயகர்கள் அவர்களுக்கு கடவுளாக, இரட்சகர்களாக, தலைவர்களாக தெரிகிறார்கள். அவர்களது குற்றங்கள், குறைகள் அவர்கள் கண்ணுக்கு படுவதில்லை. அவர்களது தலைமை பண்பு இவர்களுக்கு தெரிவதில்லை. நம்புகிறார்கள், நம்பி ஏமாறுகிறார்கள். ஏங்க, இந்த திரையில 1000 பேர் அடிக்கிறவன், திரையில அநீதியை குரல் கொடுக்கிறவன், நம்ம கண்ணு முன்னால கரூர்ல 41 பேர் செத்தப்ப ஓடினவன் தானங்க, நிக்காம ஓடினவன் தானே, தலைதெறிக்க ஓடினவன் தானே கண்ணு முன்னால. அப்ப எப்படிங்க நீங்க வந்து இதை கூட வித்தியாசம் பார்க்க முடியாம, இதை கூட ஆதரிக்கக்கூடிய மனநிலையில் இருக்கவன் எப்படி வந்து ஒரு சிந்திக்க தெரிந்தவனாக இருப்பான்? அவன் வந்து அவன் படித்தவனாக இருக்கட்டும், அவன் வந்து எந்த ப்ரொஃபஷனலா இருக்கட்டும், அவன் ஒரு அடிமை தானே, அவன் வந்து தற்குறி தானே. அப்ப சிந்திக்க தெரியாதவனுக்கு பேர் என்னங்க? தற்குறி. அப்ப சிந்திக்க தெரிந்தவனுக்கு, கேள்வி கேட்க தெரிந்தவனுக்கு பதில் கிடைக்கல அப்படின்னா வந்து அவனை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பான். அப்ப சிந்திக்க தெரியாதவன் தான் வந்து இந்த மாதிரி வந்து ஹீரோ வொர்ஷிப்ல போய் விழுந்து மாட்டி தன்னைத்தானே இழந்து, தன் குடும்பத்தையும் இழந்து, தன் எதிர்கால சந்ததியினுடைய லட்சியங்களையும் வாழ்க்கையும் தொலைத்து அவர்களுக்கு சமாதி கட்டுவான்.
வேற என்ன பண்ண முடியும்? அப்ப பெற்றோர்கள், பெரும்பான்மையான பெற்றோர்கள் அவர்கள் வந்து மிடில் கிளாஸ் பேக்ரவுண்டா இருக்கட்டும், ஒட்டுமொத்த மிடில் கிளாஸும் ஏழை எளிய மக்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கு. அந்த ஏழை எளிய மக்கள்லயே பாதி பேர் வந்து சினிமா நடிகனுக்கு அடிமையா இருக்கான் அப்படின்னா நீங்க என்ன பண்ண முடியும்? அது வந்து நீங்க வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப இத்தனையும் தாண்டி ஒரு கல்வியை கொடுத்து படிப்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்கி உயர்கல்விக்கு வாய்ப்பை கொடுத்து படிப்பதற்கு உதவித்தொகை கொடுத்து தமிழ் புதல்வன் திட்டம் கொடுத்து நான் முதல்வன் திட்டம் கொடுத்து ஸ்கில் அப்கிரேட் பண்ணி எல்லாம் என்டர்பிரனரா வரையா அந்த 5 கோடி உனக்கு முதல் தலைமுறை என்டர்பிரனரா அந்த 5 கோடி உனக்கு இத்தனையும் கொடுத்து ஒருத்தனை என்கரேஜ் பண்ணி தொழில் முனைவர் ஆக்கி இத்தனையும் பண்ற அரசு இவனுக்கு தீய சக்தி, இடஒதுக்கீடு கொடுத்த அரசு தீய சக்தி, பெண்களுக்கு சம உரிமை கொடுத்த அரசு தீய சக்தி, எதுவுமே பண்ணாம குழந்தைகளுக்கும் ஒய்ஃபுக்கும் துரோகம் பண்ணவன் ஒருத்தன் வந்து தூய சக்தின்னு ஒருத்தன் நம்புறான் அப்படின்னா அவன் இந்த நம்புறவன் முதல்ல ஒரு தீய சக்தியா இருக்கணும். அப்பதான் நீங்க வந்து அப்ப இவன் அடிமைகளை வந்து நீங்க என்ன நினைப்பீங்க? அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு? ஓகே, இந்த அடிமைகளுக்கு என்ன ஒரு இந்த அடிமைகள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசை எப்படி நல்லாட்சியை கொடுக்க முடியும்? இந்த அடிமைகள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசு எப்படி வந்து அவன் 20% வாங்கட்டும், 25% கூட வாங்கட்டும், ஓகே, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? சொல்லுங்க. ஏற்றுக்கொண்டு அதை வந்து களமாட முடியுமா? எதிர்த்து போராடத்தான் வேணும். தமிழக மக்கள் அவ்வளவு முட்டாள்களா? அவ்வளவு விழிப்புணர்ச்சி இல்லாதவர்களா? சோற்றில் எடுத்த பிண்டங்களா தமிழக மக்கள்? சொல்லுங்க பாப்போம். எல்லாமே சிந்தனை செய்யக்கூடியவர்கள், அறிவார்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள், அரசியல் விழிப்புணர்ச்சி பெற்றவர்கள் தான் தமிழக மக்கள். சில அடிமைகள் இருக்கலாம், அது எங்கேயுமே இருக்கும். அந்த அடிமைகளுக்காக இந்த நாட்டை அவர்களிடம் ஒப்படைக்க முடியாது. எனவே வந்து கமலஹாசனுக்கு 8% இருந்து 15% அர்பன் கான்ஸ்டியூன்சில கிடைச்சது, 20% எல்லாம் கிடைச்சது. அது மாதிரி அர்பன் கான்ஸ்டியூன்சில 20%, 23% கிடைக்கும். ரூரல் கான்ஸ்டியூன்சில 5% கிடைக்கும். இதை வைத்துக் கொண்டு ஆட்சி பிடித்து விடலாம், அமைச்சரவை பட்டியல் போட்டு விடலாம் என்றெல்லாம் கனவு கண்டு திருச்செந்தூருக்கே காவடி எடுத்தாலும் இங்கு வந்து முருகன் அது அருள் கிடைக்குமா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியாது. முருகன் வந்து நல்லவர்களுக்கு தான் அருள் கொடுப்பாரே ஒழிய சூரர்களை வதம் செய்துதான் அவருக்கு பழக்கம். சூர எண்ணங்கள் கொண்டவர்களை, அகங்காரம் கொண்டவர்களை, ஆணவம் பிடித்தவர்களை வதம் செய்துதான் அவருக்கு பழக்கம். நன்றி சார், நன்றி. பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழக மக்கள் எந்த பாதையில போறாங்க அப்படின்றத. நன்காமலே தெரிஞ்சிடும். நன்றி சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. நன்றி.